ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம செங்கல்பட்டு வந்திருக்கோம். நீங்க பாக்குற இந்த டெரஸ் மேல மொசைக் டைல் லே பண்ணிருக்காங்க. மொசைக் டைல் லே பண்ணி 30 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. ஸோ கிளைமேட் கண்டிஷன் வேரியேஷன் ஆஃப் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த மொசைக் டைல்ல இருக்க நேச்சுரல் ஸ்டோன் எல்லாமே நிறைய இடங்கள்ல பேர்ந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா மொசைக் டைலோட ஜாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேப் ஃபார்ம் ஆயிட்டு அது வழியா தண்ணியும் உள்ளர பெனட்ரேட் ஆயிட்டு லீக்கேஜ் வருது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன்ன்றது வெறும் கிளீனிங் மட்டும் கிடையாது. அந்த சர்ஃபேஸை வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுக்கு பிஃபோரா ஸ்ட்ரென்தனிங் பண்றோம். நம்ம அப்ளிகேஷன் பண்ற அந்த கோட்டிங் வந்து அந்த டெரஸ்ல நல்லா பாண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு வர்ற மாதிரி அந்த சர்ஃபேஸை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது, கிளீன் பண்றது, கிராக்ஸ் ஃபில் பண்றது, டேமேஜஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்றது. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் சேர்த்தாதான் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங் ப்ராசஸ். இந்த கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைல், அதாவது மொசைக் டைல் நமக்கு கிளியரா தெரியும் எங்க டேமேஜ் இருக்கு. என்டையர் டைல் கிரவுட் நம்ம கட் பண்ணி ஃபில் பண்ண போறோம். இந்த டெரஸ் ரெண்டு ஸ்டெப்பா இருக்கு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட டெரஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டெரஸ் ரெண்டு செப்பரேட் பார்ட்டா இருக்கு. கிளீனிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்டையர் டைல் கிரவுட்டையும் கட்டிங் மிஷின் வச்சு நல்ல 10 mm டெப்த்துக்கு நம்ம என்டையர் ஏரியாவும் கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மொசைக் டைலோட கிரவுட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. நிறைய இடங்கள்ல போரோஸ் அண்ட் நிறைய இடத்துல கிரவுட்டிங்கே எல்லாமே ஃபுல்லா ஓப்பனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் இதுல தண்ணி வாட்டர் லீக்கேஜ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்டையர் டைல் கிரவுட்டையும் நம்ம ஃபில் பண்ண போறோம். அகைன் ஃபர்ஸ்ட் இந்த டெப்த்துக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாமே கிளியரா கிளீன் பண்ணி, அதாவது ஏர் ப்ளோயர் வச்சு ஃபுல்லாவே டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி இதுக்கு கிரவுட்டிங் பண்ற அளவுக்கு இந்த சர்ஃபேஸை ப்ரிப்பரேஷன் பண்றோம். இந்த கிரவுட்டிங் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ண போறோம்னா கோபாலிமர் பவுடர் அண்ட் கோபாலிமர் லிக்விட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எல்லா டைல் கிரவுட்டையும் நம்ம ஃபில் பண்றோம். இந்த மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் பாலிமர் கிரவுட்டிங் அப்படின்றதுனால நான் சிங்கேஜ் அண்ட் கிராக்கும் டெவலப் ஆகாது. ஃபிளெக்சிபிள் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால மழை வெயில் அதுக்கேற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். டைல்ல எந்த காரணத்தை கொண்டும் கேப் ஃபார்ம் ஆகாம இந்த டைல் கிரவுட் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்த பாலிமர் மெட்டீரியலுடைய கெப்பாசிட்டி 3 mm to 12 mm இருக்கிற பெரிய கேப் இருக்கிற அந்த கிரவுட்டையும் கேப்பையும் ஃபில் பண்ண முடியும். மற்ற நார்மலா ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா அந்த 12 mm வரைக்கும் ஃபில் பண்ண கிராக் டெவலப் ஆகும், ஃபீல் அப் ஆயிட்டும் வந்துடும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. உங்களுக்கு மோர் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இந்த மெட்டீரியல் இருக்கிறதுனால தண்ணி பெனட்ரேட் ஆகாது. கிரவுட்டிங் ஒர்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மொசைக் டைல் அண்ட் டைல் ஏரியா கிளாசி ஃபினிஷ் இருக்கிற சர்ஃபேஸ்க்கு அப்ளிகேஷன் பண்ற ஸ்பெஷல் பிரைமர் நம்ம ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்றோம். எதுக்காக இந்த இடத்துல அந்த ஸ்பெஷல் பிரைமர் அப்ளிகேஷன் பண்றோம்னா, இந்த மொசைக் டைல்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் இருக்கு. அந்த நேச்சுரல் ஸ்டோன் வந்து ரொம்பவே கிளாசி ஃபினிஷ்ல இருக்கிறதுனால இதுக்கு மேல நார்மலா நம்ம வந்து செல்ஃப் பிரைமரோ இல்ல வந்து பாலிமர் வித் சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங்கோ அப்ளிகேஷன் பண்ணோம்னா கண்டிப்பா ஃபீல் அப் ஆயிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த ஸ்பெஷல் பிரைமர் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு கிளாஸியா இருந்தாலும் நல்லாவே பாண்டிங்கா இருக்கும். ஈஸியா ஃபீல் அப் ஆயிட்டாம ரொம்ப நாளைக்கு சர்ஃபேஸ்ல நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த பிரைமர் அப்ளிகேஷன் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் ஃபிக்ஸ்ல ரூப் சில்க் கிளாசிக் ஒயிட் கலர் 2 கோட் டாப் கோட் அப்ளிகேஷன் பண்ணி இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போறோம். பிரைமர் அப்ளிகேஷன் பண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம டாக்டர் ஃபிக்ஸ்ல ரூப் சில்க் கிளாசிக் ஒயிட் கலர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பாக்குறீங்க. இந்த கோட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் கோட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அடிக்கிறோம். இதுக்கு மேல அடிக்க போற ஃபைனல் கோட் வந்து இந்த கோட்டிங்கோடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல அடிக்கும் போது நம்மளுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்கும். இப்போ ஃபைனல் கோட் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பாக்குறீங்க. இந்த ஒயிட் கலர் கோட்டிங் அடிக்கிறதுனால நமக்கு வந்து வாட்டரும் பெனட்ரேட் ஆகாது. அதே சேம் டைம் வந்து ஹீட்டையும் நமக்கு ஒரு 7 degrees வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி தரும். இது வரைக்கும் இந்த வீடியோ மிஸ் பார்த்த வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல சர்வீஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.